இப்போ இந்த ஷைனிங்ல என்ன நடக்குது? ஷைனிங்ல யார் யாரை கட்டுப்படுத்துறா? இப்போ ஷைனிங்கை வந்து வேற பார்வையில பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் நான். யூ ஹாவ் டு see this film from different perspectives. If you are going to analyze this film from a historical perspective, what would be the scope of such an analysis? Red Indians, how they were persecuted in North America. How America is a racially divided society. Why racism cannot be controlled in this country. Racism has a historical past. Shining is not a horror film, but a film about racial violence that is taking place outside the hotel, that has taken place in history. How feminists would analyze Shining? பெண்ணியம் சார்ந்து இயங்குபவர்கள் எவ்வாறு ஷைனிங் என்ற படத்தை ஆய்வு செய்வார்கள்? What is the scope for feminist analysis? Watched by husband. ஜாக்கினுடைய தன்மை என்ன? ஜாக்கினுடைய ஜாக் has two targets. ஒன்னு வந்து இன்னசென்ட் டார்கெட், அவனுடைய மகன். ரெண்டாவது வந்து உண்மையான டார்கெட் யாருன்னா வெண்டி தான். ஜாக்கினுடைய முதல் எதிரி யாருன்னா மனைவி தான். நீ எப்பவுமே இது மாதிரிதான், உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன். அவன் என்ன எதிர்த்து பேசல, அவன் நல்லவன், டேனி நல்லவன், நீ தான் அவனுக்கு சொல்லி கொடுக்குற, நீ தான் எதிரி. சோ ஜாக் என்பவன் இந்த ஆணாதிக்க சமுதாயத்தின் ஒரு சப்ஜெக்ட். வெண்டி என்பவள் ஒரு குடும்பத்தில் இருக்கிற தாயோ மனைவியோ. வெண்டி எவ்வாறு பழிவாங்கப்படுகிறார் இப்படி பார்க்கலாம். வெண்டியினுடைய தன்மை என்ன, ஜாக்கினுடைய தன்மை என்ன? ரெண்டு பேரும் ஒரு மேற்கத்திய சூழல் சார்ந்த குடும்பத்தில் இருப்பவர்கள். அவருக்கு வேலை இல்லை, இவங்க வேலை செய்யாத மனைவி. ஸோ வேலை தேடி போறாங்க, வேலை கிடைக்குது. ஆனாலும் அவருக்கு கோபம் தனியில. வெண்டி எப்படின்னா காலி பண்ணிடணும் என்பதுதான் ஜாக்கின் முதன்மையான குறிக்கோள். ஜாக் நார்மலா இருக்கும் பொழுதும் அப்நார்மலா இருக்கும் பொழுதும் ஜாக்கினுடைய தன்மை ஒன்று என்று வாதிடுவதுதான் பிலிம் ஃபெமினிசம். பெண்ணியவாதிகள் பேசும் விஷயம் என்னன்னா, ஆணாதிக்க சமுதாயத்தில் பிறந்த ஆண் அவன் நார்மலா இருந்தாலும் பைத்தியம் தான். ஏன்னா அவன் உன்னை துரத்தி தான், உன்னை அழிக்கணும்னு தான் புறப்பட்டு போயினே இருக்கான். அவன் அப்நார்மலா இருந்தா இன்னும் மோசமான விஷயம். சோ ரெண்டு நிலையும் ஒன்றுதான் என்று வாதிடுவதுதான். இப்ப இங்க அது வந்து உண்மை என்று படும் அளவில் கதையின் தன்மை இருக்கிறது. இப்போ இந்த கதை எடுக்கப்பட்ட விஷயத்தை வெளியில இருந்து பார்த்தவங்க அவங்களும் சொல்லுவாங்க, கியூப்ரிக் நல்லா தான் எடுத்திருக்காரு, சாட் பண்ணதோட அவர் வெண்டிக்கு ரொம்ப பண்ணியிருக்காரு, கியூப்ரிக்கும் ஒன்னும் வித்தியாசப்பட்ட மனுஷன் கிடையாதுப்பா, அவரும் வந்து அந்த மேல் டாமினேட்டட் சொசைட்டினுடைய ப்ராடக்ட் பாருங்க, வெண்டி தலைமுடி வரைக்கும் போயிடுச்சு அவரால. ஜாக்க என்னைக்குன்னா திட்டிருப்பாரா இவர் செட்ல? எப்ப பார்த்தாலும் வெண்டியை தான் திட்டிருந்தாரு. ஜாக்க அவரால் திட்ட முடியுமா? ஏன் வெண்டியை மாத்திரம் தினமும் திட்டினாரு? இப்படி சொல்லுவதற்கும் வாய்ப்பு உண்டு. So both inside the narrative and outside the narrative you see two male characters. Outside the narrative you have Kubrick day in and day out thrashing this woman to pieces. Inside the narrative you have Jack, the character, male character, trying to control Wendy. So வெண்டியினுடைய பயணம் இந்த கதையில் எப்படி? வெண்டியினுடைய பயணம் ஓடுவது, ஓடுறதை நிறுத்தாம ஓடுவது, கண்ணு மண்ணு தெரியாம ஓடுவது, தற்காத்து கொள்ள ஓடுவது. This is the status of women in any society. Any society which is male dominated subject this women to take this course. The women have no other choice except to run, be on the run always, because they are being chased. Chased by whom? The males. படத்துல பாருங்க, who is chasing whom? Wendy is not chasing Jack. Jack is chasing Wendy. Wendy எப்படி பேசலாம்? மனுஷன் அப்நார்மலா இருந்தாலும் வெண்டி பேசக்கூடாது. ஒரு காட்சியில ஜாக் வந்து அப்படியே வேகமா கீழே போயிட்டே இருக்கிறாரு, ரொம்ப வேகமா பாதாளத்துக்கு போயிட்டு இருக்காரு. அப்பதான் வெண்டிக்கு வந்து கணவனுடைய நிலை தெரிய வருது. She comes down to the big lounge where he is seated typing. Typing what? Typing what? பைத்தியக்காரத்தனமா ஒரே வாக்கியத்தை நூத்துக்கணக்கான பக்கத்துல all work no play makes Jack a dull boy, all work no play makes Jack dull மாதிரி அடிச்சுன்னு இருக்கான். மனுஷன் பைத்தியம் ஆயிட்டான். அப்ப கூட அந்த ஆண் என்பவன் அவனோட தன்மை என்ன? to see the female character differently, something that needs to be contained. How can she question me? In Wild Strawberry, the narrative strategy is dream. அந்த வயதானவர் காணும் கனவுகள் மூலமாக கதை சொல்லப்படுகிறது. இங்க narrative strategies are